வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு வந்து 2 ஷாட் தானே பார்க்க போகிறோம். அதனுடைய பார்ட் 1 மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். டைட்டில் வந்து விச் அப்சஷன். மோஸ்ட்லி நான் டைட்டில் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், பட் இதில் சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி. சரியாக வருமான்ட்டு எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி, என்னக்கா இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ஸ்டோரி, அந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. இது ஜஸ்ட் ஸ்டோரி, ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான். இன்கேஸ் உங்களை ஹர்ட் பண்ணால் ஐம் ரியலி சாரி அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பெரிய டெசர்ட் தான் காட்டுறாங்க. டெசர்ட்னா என்ன, சாப்பிட்றதா அப்படின்னால கேட்காதீங்க. பாலைவனம், சகாராவா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஜஸ்ட் இது ஒரு பாலைவனம். அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ரோடு போகுது, பெரிய ரோடுக்கு வந்து ஒரு சைடில் பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஃபுல் டெசர்ட்டாக இருக்குது. இப்போது அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரிப்பெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்கள வந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஓ, இந்த மாதிரிலாம் இடமும் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே போர்டே போட்டிருக்காங்க, இந்த பாலைவனத்துக்குள்ளே போனால் யாருமே வந்து வெளியே உயிரோடு வந்தது இல்லை அப்படின்ட்டு. இன்கேஸ் மீறி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற யாரும் கூட வரமாட்டாங்க. ஏன்னா உங்களோட சேர்ந்து அவங்களுமே இறந்து போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போர்டெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் அப்படியே வந்து அந்த பாலைவனம் பக்கத்துலேயே போகலை, இந்த பக்கம் காட்டில் வேணால் போகிறாங்க. ட்ரிப்பு, கேம்பிங் இந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, ட்ரக்கிங்கெல்லாம் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த பாலைவனம் பக்கம் யாருமே போகலை. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த பாலைவனத்துக்கு உள்ளார பார்த்தா, அந்த ரோட்டை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளார போய் பார்த்தாக்க ஒரு வால் மாதிரி இருக்குது. வால் அப்படின்னாக்க இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரியெல்லாம் ஒரு இந்த மூவிலெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ சைனாவில் கூட பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு வால் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் பீப்புள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்து அது அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, பட் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு வால் தான் அது. அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா அவ்வளோ செழிப்பாக இருக்குது அந்த பாலைவனத்துக்கு உள்ளாரியே. அந்த பக்கம் காடு இருந்திருக்கும்ல, அது கூட வந்து காடு, முள், செடி அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த பக்கம் இந்த பாலைவனத்தில் அந்த சுவத்துக்குள்ளார பார்த்தா அது ஃபுல்லாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்க, இந்த கிங்காங் மூவியாக ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கொரில்லாவை அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, மேலே ஃபுல்லாக அப்படியே வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூம் மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த காடு சுற்றியே, அந்த பாலைவன காடை சுற்றியே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த உள்ளே இருக்க அந்த பாலைவனத்துக்குள்ளார அந்த காடு இருக்குது. அந்த காட்டை மறைச்ச மாதிரி தான் அந்த வால் இருக்குது. அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து அது பாலைவனம் மாதிரி தான் தெரியும். அந்த காட்டுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அவ்வளோ வந்து இந்த ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு மிகப்பெரிய அரண்மனை தான் இருக்குது. இப்போ அரண்மனைக்குள்ளே தான் காட்டுறாங்க. அப்படியே இப்போது ஒரு பர்சன் தான் அங்கே வந்து ஒரு மாதிரி கிங் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தர், அவருமே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அவருமே வந்து ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு தெரியும் நீ வருவேன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த கிங் மாதிரி உட்காந்துட்ருக்கார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவன் என்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, ஆமாம் இதுக்காக தான் நீ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தல்ல, கவலைப்படாத, இந்த தடவை அவன் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. பார்த்தாவே வந்து அந்த பர்சனை கண்டுபிடிச்சிடலாம், அது பெரிய மந்திரவாதி நீட்டு. ஆமாம், போன ஜென்மத்தில் நான் விட்ட மாதிரி இந்த ஜென்மத்தில் என் லவ்வை நான் விட மாட்டேன். அவனை என் கைக்குள்ளே வச்சுக்குவேன், அவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, எப்போ வர போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அந்த மந்திரவாதியோ, இன்னும் 1 வீக்கில் அவன் என்னை தேடி என்கிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தான் உன்னை பற்றின எல்லா ஞாபகமும் இருக்குது, ஆனால் அவனுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி வந்து கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கா காண்டாகுது. ஆமாம்,
எனக்கு என் லவ் பற்றின ஞாபகம் எல்லாமே இருக்குது, ஆனால் அவனுக்கு இல்லை. ஆனால் நான் அவனை என் லவ்வை கொடுத்து லவ் பண்ண வைக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போது நீங்கள் இதே மாதிரி போய் நிற்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன். பட் நம்ம ஜேகே சொல்கிறாரு, இல்லை, நான் இப்படி போய் நின்றா அவன் பயந்துருவான், நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் போய் நிற்க போகிறேன் நார்மலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அங்கே அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்னொரு சைடில் காட்டுறாங்க. நம்ம டே வீட்டை தான். அவ்வளோ குட்டி வீடுன்னு ரொம்ப குட்டியெல்லாம் இல்லை, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவா, நாங்கள் போயே ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா அம்மாவா. டேமா வேண்டாம்மா, அவ்வளோ தூரத்தில் காலேஜ் படிக்கணுமாடி அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம டேவா காண்டாயிடுச்சு, நான் போவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து சிட்டியில் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரீ சீட் காலேஜ் கிடச்சிருக்கும், இப்போது அதுக்கு போகணும் அப்படின்ட்டு தான் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்டுக்கா நம்ம டேவ் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அவங்கள விட்டு அனுப்ப மனசே இல்லை. பட் நம்ம டேக்கு அந்த காலேஜில் போயிட்டு படிக்கணுன்ட்டு தான் ரொம்ப ஆசை. அதனாலதே வந்து உருண்டு புரண்டாத குறையாக வந்து அவருமே வந்து ரொம்ப கெஞ்சிட்டு கிடக்க டே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஜிமின் என்ட்ரி, மம்மி அப்படின்ட்டு வந்து உள்ளே வர்றேன், வாடா வா, நல்ல நேரத்தில் வந்த, வா 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 வா, அங்கே பாரு டேப்பில் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறேன்டா, நீ ஏதாவது சொல்லி சொல்கிற. பெத்தார் நீங்கள் கூறியே கேட்கவில்லை என்றால் நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, மாப்பிள்ள அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜிமினில் கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியல ஜிமன், அந்த காலேஜில் ஃப்ரீ சீட் கிடச்சிடுச்சு. ஆமாண்டா மாப்பிள்ள, இன்னும் பேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் கேட்டுருக்கு. நாயே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேவோடைய அம்மா ஜிமினை தான் அடிக்கிறாங்க. மம்மி நோ பீட்டிங் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்லாம் கேட்க, எருமமாட அவன் அந்த காலேஜுக்கு போக வேண்டாம், இங்கே எங்கேயாச்சும் ஊர்லேருந்தே படிக்கிட்டோன்னாக்க நீ என்னடா அவன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம டேவோடைய அம்மா தான் ஜிமின் அடிச்சிட்டு இருக்கேன். மம்மி ஒய் ஆர் யூ ஆங்க்ரி, படிக்கிட்டு தானே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டேவோடைய அம்மா கேட்க, அஃப்கோர்ஸ் ஐ எம் டு கோயிங் வித் இம்மு அப்படின்லாம் சொல்ல, என்ன நீயும் போறியா? ஆமாம் மம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து டே சொல்கிறாருமா, எனக்கு ஃப்ரீ சீட்டு, அவங்க ஃபீஸ் கட்டி வர்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஏன்டா நாயே, அவன் கூட தான் 24 மணி நேரமும் இருக்கிற, அவனுக்கு மட்டும் ஃப்ரீ சீட் கிடைச்சிச்சு, உனக்கு எப்படா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, மம்மி ஏதோ மார்க்கு 1-2 குறைஞ்சி போச்சு, 1-2 குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து டேவோடைய அம்மா பங்கமாக கலாய்க்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று அரியர் வச்சு பாஸ் பண்ணிட்டோமில்ல போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஜிமினுமே வந்து அப்படியே போகிறாரு. ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் படிப்பார். இதில் வந்து 2 பேப்பரில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார் 12ஆவதுல. அதில் வந்து எக்ஸாம் எழுதி மறுபடியும் பாஸ் பண்ணிடுச்சு புள்ள. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அந்த காலேஜ்க்கெல்லாம் வந்து ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம், டே கூடவே போகணும் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ஜமீன் போகிறதுனால அவங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் டேமா பார்த்து பத்திரம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து புள்ளைய வெளியவே அனுப்ப மனசு இல்லை. ஏன்னா இத்தனை நாள் பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து வந்துருப்பாங்க. அதனால தான் மம்மி ஐ எம் தேர் ஐ வில் டேக் கேர் அப்படின்ட்டு நம்ம ஜிமின்மே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு அவங்களுமே வந்து இன்னும் 2 டேஸில் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு, வாமாட்டே நம்ம போயிட்டு ஊரை சுற்றலாம் வா அப்படின்ட்டு அப்படியே நம்மகிட்டே தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லாம் ஒரே நாள்லையே பேக் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்து ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க. 2 நாள் நம்ம வந்து 2 நாளில் நம்ம கிளம்பிடுவோம், அதுக்குள்ளே போயிட்டு ஊரை சுற்றிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து ஊரை சுற்ற போயிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து டேவோடைய அப்பா அம்மாவுக்கு மனசே இல்லை. என்ன தான் வந்து ஜிமின் இருந்தாலும் அவங்களுக்கு என்னவோ மனசு அரங்கறுப்பாகவே இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம டே அடம் பிடிக்கிறாரு, அது ஒரே காரணத்துக்காக அவங்களுமே வந்து சம்மதிக்கிறாங்க. அப்படியே போகுது. அந்த 2 நாளுமே வந்து நம்ம ஜிம்மினும் சரி நம்ம டேவும் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்க. 2 நாளைக்கு அப்புறம் நம்ம காலேஜுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் எப்போ வருவோம் லீவுன்ட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவங்களுக்கு வந்து சரி பார்த்து பத்திரம்னுட்டு ஜிம்மினுடைய அப்பா அம்மாவும் டேவுடைய அப்பா அம்மாவுமே வந்து சொல்லி பத்திரமா பஸ் ஏற்றி அனுப்பி விட்றாங்க, பத்திரமா போங்கம்மானிட்டு. இவங்களுக்கா பயங்கர ஹாப்பி. அதுவும் முக்கியமாக நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் அவ்வளோதான் கையிலே பிடிக்க முடியல. அப்பா
என்னை கூட்டில் போட்டு அடைச்சி வச்ச கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்கடா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்போதான் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கையெல்லாம் விரிச்சிக்கிட்டு பஸ்ஸில் உட்காந்து கத்த எல்லாம் ஜிமினை தான் பார்க்குறாங்க. டேய் ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே வந்து கையெல்லாம் மடக்கி விட, என்னடா இப்போ தானே சொன்னேன் வானத்தில் பறக்கிறேன்ட்டு, நீ பறந்தது போதும் ஜிமின், நீங்கள் பாரு எல்லாரும் உன்னதை பார்க்குறாங்க பைத்தியன்ற மாதிரி அப்படின்னு மட்டும் சொல்ல. ஜிமினி திரும்பி பார்க்க, என்னடா என்ன எல்லாம் எங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாம் சண்டைக்கு போக, அங்கே இருக்கிறவங்களா இது கன்ஃபார்ம் பைத்தியம் தான் அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து நம்ம டேவும் சரி நம்ம ஜிமினும் சரி அப்படியே வந்து அந்த சிட்டி சைடுக்கு தான் வந்துட்டாங்க. இப்போது அவங்க அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு கால் வைக்கிறாங்க. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு கால் வைக்கிறாரு. அண்ட் அந்த கால் வைக்கிறது இந்த பக்கம் இந்த டெசர்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டெசர்ட்குள்ளே வந்து ஒரு கார்டு இருக்குல்ல, அதில் அந்த சேரில் அந்த கிங் சேரில் நம்ம ஜேகே உட்காந்துட்ருக்கிறவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என் லவ் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன இங்கே வேலை, அவனை கூட்டிகிட்டு நான் இங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என் லவ் இல்லாமல் அடுத்து நான் இந்த இடத்துல கால் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் எந்திரிச்சு போகிறாரு. எங்கன்னாக்க அவருக்கு வந்து அந்த அரண்மனை மாதிரி தானே இருக்குது, அதில் வந்து அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நீ என்கிட்ட வந்துட்ட, இனி நான் உன்னை போக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே மறைகிறாரு. அவர் அங்கேருந்து மறைஞ்சு அவருக்கு எங்கே சிட்டியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து அப்படியே அங்கே மறைஞ்சவர் இங்கே வந்து நிற்கிறாரு. அண்ட் நம்மகிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் வர்றதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிட்டு அவர் அப்படியே வந்து அந்த ஹாஸ்டலுக்குமே போகிறாரு. காலேஜ் ஹாஸ்டலில் தான் வந்து இப்போ நம்ம ஜிமின் தங்க போகிறாங்க 2 பேருமே. அவங்க அங்கே போயிட்டு அவங்க வந்து அந்த செட்டில் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே படுத்துட்டாங்க. இன்னும் நாளைக்கு 1 டே லீவ் இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கா என்னைக்கு அந்த 1 டே போகும், இன்றைக்கி நைட் எப்போ போகும், நாளைக்கு டே எப்படி போகும், நாளைக்கு நைட் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார் நம்ம ஜேகே. அந்த டைமில் இருக்கும் பொழுது தான் அப்படியே ஃபோன் கால் வருது. பார்த்தா சுகா தான் பேசுகிறாரு. என்ன ஜேகே எப்படி இருக்க அப்படின்ட்டு. நான் நல்லா இருக்கேன் சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்க, வந்துட்டான் என்னை தேடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி என்ன பண்ண போகிற, லவ் பண்ண போகிறேன், முன்னை விட ரொம்ப அதிகமாக, முன்னை விட ரொம்ப சின்சியராக, அவனை விட அதிகமாக அவனை நான் லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. சரி அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் எதுக்கு இருக்கேன், நான் அவனை லவ் பண்ணி அவனை நான் மாற்றி அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. சரி பார்த்து பத்திரம் ஜேகே, சரி ஓகே சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, சரி நாளான்னைக்கு காலேஜ் தெரியும்ல, தெரியும், நீ எங்கே இருக்க, வந்துட்டேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. சரி ஓகே பார்த்து பத்திரம், காலேஜில் மீட் பண்ணலாம், அப்பா அம்மா கூட பேசுனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்குறாரு. இல்லை பேசலாம் மெதுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு கால்மே கட் பண்ணிட்டாரு. அடுத்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எப்படி இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம்ப்பா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் கேட்குறாங்க. வந்துட்டான் என்னை தேடினிட்டு மறுபடியும் அவர் எல்லாமே சொல்கிறாரு. வந்துட்டாங்களா, சரிப்பா பார்த்து பத்திரம், பிள்ளைய பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்டு. கண்டிப்பாக அவன் இல்லாமல் நான் அந்த வீட்டில் கால் வைக்க மாட்டேன், அவன் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் பட மாட்டேன், அவன் என்கிட்ட வந்துட்டான், இனிமேல் அவனை என் கையை விட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து அப்படியே அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே டே பிக்கு தான் இருக்குது அந்த ரூமில் ஃபுல்லாக பார்த்தா, அந்த பெட்ரூமில் அந்த பிக்கை பார்த்த மாதிரியே அப்படியே வந்து அவருமே வந்து தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பார். நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த டே ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஜேகே அதே மாதிரி தான்
அந்த ரூமை விட்டு வெளியவே போகலை. ஏதாச்சும் வேணும்னா மட்டும் அந்த கிச்சனுக்கு அந்த மாதிரி போகிறாரு. மற்றபடி அந்த ரூம்லேயே தான் அந்த பிக்கை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான்னுட்டு அப்படியே வந்து கண்ணை மூடி அங்கேருந்து பார்க்குறாரு. லைக் இந்த வெத்தலையில் மை தடவி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படியே கண்ணை மூடி பார்க்குறாரு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னுட்டு. அவர் அப்படியே வந்து நம்ம ஜிமின் கூட பேசிக்கிட்டு ஜாலியாக நெக்ஸ்ட் டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கார் நம்மகிட்ட ஹாஸ்டலில். அதில் அவரை பார்க்க நம்ம சேக்கிக்கு அவ்வளோ ஸ்மைலு. இவ்வளோ நேரம் உருன்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போது நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து டே ஸ்மைலை பார்த்து இவருக்கு ஸ்மைல் வருது. இப்படியே தான் இந்த நாளும் போயிடுச்சு. வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, என் லவ் மீட் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு அன்னைக்கு அடுத்த டேக்கு வந்து அப்படியே வந்து அவருமே வந்து எல்லாமே தேவையானது எல்லாமே எடுத்து வைக்கிறாரு. அவர் காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஓவர் கோட்டு அண்ட் பிளாக் கலர் வந்து பேண்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து அவர் எப்போவுமே வந்து ட்ரெஸ் பண்ணுறது. கருப்பாக தான் ட்ரெஸ் பண்ணும் பிள்ளை. அண்ட் அடுத்த நாள் பார்த்தாவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுது. ஒரு மாதிரி பிளாக் கலர் வந்து ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி மேலே போடுது. கையில் பார்த்தா அத்தனை ப்ரேஸ்லெட்டு, அத்தனை மோதிரங்க, கழுத்தில் பார்த்தா ஒரு 4-5 செயினுங்க, காதில் பார்த்தா அந்த ஸ்டடு மாட்டுறாருல இப்போ நம்ம ஜெயிக்க அதே மாதிரி தான். பட் ரொம்ப டார்க் லுக்காக இருக்குது. இந்த ஐப்ரோவில் பியர்சிங், லிப்பில் பியர்சிங், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு கையிலலாம் டேட்டூ, பார்த்தா கழுத்தில் வரையுமே இப்போ நம்ம புதுசாக ஜேகே வந்து டேட்டூ போட்டிருக்காருல செம்மையாக, அந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் டேட்டூ தான். அவரை பார்க்குறவங்க எல்லாருமே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கார் நம்ம ஜேகே. அண்ட் அவர் அப்படியே ஒரு மாதிரி மாதம் ஒரு பைக் எடுத்துகிட்டு தான் அப்படியே காலேஜுக்கு வராரு. நம்ம ஜேகே வந்து அந்த காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காரு. நம்மட்டே அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரு. அண்ட் அவர் வந்து பைக்கை நிறுத்தணுமே சுகாவுமே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு நம்ம ஜெக்கி கூட. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, இன்னும் வரல அவன் வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே சொல்லிகிட்டு இருக்காரு. பார்த்தா வந்து எல்லாமே கொஞ்சம் அப்படியே அந்த ஹாஸ்டலை விட்டு தள்ளி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஹாஸ்டல்லேருந்து வரணும் அப்படின்னாக்க, கிளாஸுக்கு போகணும் காலேஜுக்கு அப்படின்னாக்க அந்த வழியை தாண்டி தான் போகணும் நம்மட்டே. அதான் ஹாஸ்டலில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஜெக்கையும் சுகர் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே வந்து நம்ம டேவும் சரி நம்ம ஜிமினும் சரி அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே காலேஜ், எல்லாம் அப்படியே ரேக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப வந்து ரேக் பண்ணுறது அழ வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக வந்து பேசிட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினை பார்த்ததுமே வா 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 அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேங் வந்து அப்படியே கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்க ஜேகேக்கு இதை பார்த்ததுமே செம்மைய காண்டாகுது. ஏன்னா நம்ம வர்றது அப்படின்னாக்கா நேராக வந்து நம்ம ஜேகேவை தாண்டி தான் போயிருக்கணும், அப்படி ஜெக்கி கிட்டே தான் வந்திருக்கணும். பட் அந்த கேங் கூப்பிட்டதுனால நம்ம ஜெக்கியும் நம்ம ஜிமினும் அந்த பக்கம் போயிட்டாங்க. செம்மைய காண்டாகுது நம்ம ஜெக்கிக்கு. நம்ம சுகாக்குமே செம்மைய கோபம் வேற வருது. அப்படியே பார்த்துட்ருக்க அவங்க ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி ஃபன் தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர ஓவராக வந்து இந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி ரேகிங் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணல. அப்படியே பேசிட்டு அனுப்பி விட்டாங்க, சரி போப்பா கிளாஸுக்கு அப்படின்ட்டு. அப்படியே வர்ற இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னா நம்ம டேவா அந்த வாய்ஸை கேட்டதுமே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல நின்ட்டாரு. வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி சொல்கிறாரு. அவருடைய வாய்ஸ் மட்டுமே நம்ம டேக்கு செப்ரேட்டாக ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்குது. பட் ஆனால் இதுவரையும் அந்த வாய்ஸ் அவர் கேட்டதில்லை. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகேவை ஒரு மாதிரி அப்படியே வந்து அவரை மறந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கு புரியுது அவர் எதுக்காக அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னுட்டு. அப்படியே வந்து நம்ம வந்து வந்து அவர் அறியாமலே வந்து ஒவ்வொரு அடியாக அப்படியே எடுத்து வச்சு நம்ம ஜேகே கிட்ட போக நம்ம ஜேகே அவருடைய ஐஸை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவுமே சரி நம்ம ஜேகேவுடைய ஐஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி, உரிமையாக என்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சுகாக்குமே வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கு. நம்ம ஜிமினுக்கா அவ்வளோதான் அள்ளு விட்டுருச்சு. ஆத்தாடி பார்த்தாலே தெரியுது சீனியருன்ட்டு. மாப்பிள்ளை எதுக்குடா இந்த மாதிரி பேசுகிற, சீனியர்டா வணக்கம் வை குட் மார்னிங் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து சொல்ல
அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்ட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, சீனியர்டா, மரியாதை கூடுறா, ரெஸ்பெக்ட் கூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ரெஸ்பெக்டா? நான் மரியாதை கொடுத்தானே பேசிகிட்டு இருக்கேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எங்கே முன்னாங்கட்டியோ கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கான்ஷியஸ்க்கே வராரு. சாரி சீனியர் அப்படின்ட்டு அப்படியே பவ் பண்ணி குட் மார்னிங் சொல்ல. ஜேகே காண்டாவது. குட் மார்னிங், எந்த கிளாஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. அவருமே வந்து இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பார்த்து பத்திரமா கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே சீனியர் அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே கிளாஸுக்கு கிளம்பிட்டாரு. போகிற நம்ம டேவை தானே வந்து நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. நம்ம சுகாவா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளார இருக்கல்லோ வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. சரி, ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி அப்படின்ட்டு இவங்களுமே அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க. அப்படியே வந்து அன்னைக்கு டேக்கு அடுத்து 2 பீரியடுக்கு அப்புறம் பிரேக்கு இந்த மாதிரிலாம் வரும்ல, கேன்டீன் போகிறாங்க. அப்படியே நம்ம ஜேகே ஒரு தூரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம டேவை தான் பார்க்குறாங்க. யாராச்சும் நம்ம கூட பேசுகிறாங்களா, ஏதாச்சும் வந்து புதுசாக ஏதாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம். இதே மாதிரின்னுட்டு நாட்கள் அப்படியே நகருது. நம்ம ஜேகே நம்ம டே கூட வந்து அன்னைக்கு தான் பேச இருந்திருப்பார், அதுக்கப்புறம் பேசியே இருந்திருக்க மாட்டார். அப்படியே வந்து நம்ம டேவை கொஞ்சம் அப்படியே தூரத்தில் இருந்து மட்டும் கவனிச்சிருந்துருப்பார். ஏன்னா பக்கத்தில் போனாக்கவே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி லைக் நர்வஸ் இந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம டேக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அன்னைக்கு நம்ம ஜேகேவை பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நம்ம ஜேகேவை பார்த்தே இருந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் படிக்கிறது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, லைப்ரரி போகிறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம டே பண்ணிகிட்ருக்காரு. நாட்கள் நகருது. எப்படா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அண்ட் இப்போ தான் வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். 3rd இயர்லேயும் ஒரு பையன் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக காண்டாயிடுச்சு நம்ம ஜேகேக்கு. அப்படியே போயிட்டு கிளாஸுக்கு வெளியே தான் பார்க்குறாரு. டேவுடைய கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே நம்ம டே வந்து சிரித்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் கூடயும் இன்னொரு பையன் கொடுப்போம். அதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு எங்கேருந்து தான் வந்தது கோவம். அவர் வந்து டே மேலே கோவத்தை காட்டல, பட் பக்கத்தில் இருக்கார் இல்லையா அந்த பையன், அவன் மேலே தான் மொத்த கோவமும் திரும்புது. அப்படியே வந்து சுகா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கடா, சரி நீ வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் அப்படின்ட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அங்கே மறைஞ்சி மறுபடியும் அந்த காடு இருக்குல்ல, அவருடைய அரண்மனை, அந்த இடத்துல வந்து மறுபடியும் வராரு. அவர் வந்ததை பார்த்ததுமே அந்த மந்திரவாதி இருக்கார்ல, அவர் பார்த்ததுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அவரா செம்ம காண்டில் அப்படியே எதுவும் சொல்லலை. ஒரு ரூமை திறந்துட்டு உள்ளார போகிறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இந்த மந்திர கட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் வந்து அப்படியே நெருப்பு போட்டிருக்கு. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு பேப்பரில் நம்ம டேவுடைய பேரை தான் எழுதுகிறாரு. அதை அப்படியே எழுதி ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டலில் தான் அப்படியே எரிக்கிறாரு. நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எழுதிட்டுருக்காரு. இந்த டைமில் வந்து அவர் நம்ம டேவுடைய திங்ஸுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பார். இந்த விச்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னது, ஹேரு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கொஞ்சம் கிளாத்தில் வந்து கொஞ்சம் துணி, இந்த மாதிரி தானே தேவைப்படும். அது எல்லாமே வந்து அந்த காலடி மண், இது எல்லாமே வந்து நம்ம டே வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்திருப்பார். அது எல்லாமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதில் வந்து கொஞ்சம் மந்திரம் போடுறாரு. அந்த பக்கம் பண்ண இந்த பக்கம் டேக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அவரால் வந்து கிளாஸில் உட்காரவே முடியல, தலையெல்லாம் சுற்றுது, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைக்கும்ல, அந்த மாதிரி அடைக்குது. அண்ட் இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறேன்டா, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூவி கணக்கில் போட்டாக்கா அது வியூஸ் போகுதான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்க மாட்டிங்களோ, போர் அடிச்சிடும், ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால தான் கொஞ்சம் சின்ன வீடியோவை போடுறேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு மூவிஸ் வேணும் அப்படின்னாக்கா டைம் டியூரேஷன் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் மூவி ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, பாய், டேக் கேர்.